வினோத் நீங்க சொல்லுங்க. இப்ப நமக்கு வந்து நிறைய ஹெச்ஆர்னாலே என்னன்னா பேசினா போதும், அப்படியே ஃபோன் பண்ணி பேசணும், சும்மா கோஆர்டினேட் பண்ணணும். ஒரு ஒரு ரெக்ரூட் பண்ணணும்னா அவருக்கு கேண்டிடேட்டோடைய குவாலிஃபிகேஷன் ரெஸ்யூம் வச்சு பார்த்துட்டா போதும். இவ்வளவு சிம்பிள் தானே. ஒரு டீசென்ட் கம்யூனிகேஷன் இருந்தா போதும். ஒரு கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸல்ல நமக்கு இல்ல ரெஸ்யூம்ல நமக்கு பார்த்தா புரியும். ரெஸ்யூம்னா வேர்ட் டாக்குமெண்ட்ல இருந்தா போதும். இப்படி ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இருக்கு, இப்ப சின்ன ஒரு தாட் இருக்கு. ஹெச்ஆர்னா இது இந்த அளவுக்கு ஈஸி தான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கு. ஐ சப்போஸ் கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ, நீங்க வந்து உள்ள சேரும்போது உங்களுடைய டெசிக்னேஷன் என்னவா இருந்தது, இப்போ உங்க டெசிக்னேஷன் என்ன, அந்த ஃபர்ஸ்ட் ரோல் என்னெல்லாம் செஞ்சீங்க உள்ள நுழைஞ்சு நீங்க ஸ்வைப் பண்ணதுல இருந்து சொன்னீங்க. பட் எனக்கு டாஸ்க் வேணும். ஐ மீன் வாட் டிட் யூ டு when you go on sit in your cabin, right? அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ரகு. பேசிக்கா ஒரு ஹெச்ஆர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு கம்யூனிகேஷன், கொஞ்சம் எக்ஸல், கொஞ்சம் இமெயில் அடிக்வெட், ஸோ இது இருந்தா போதும் அப்படின்னு. இன்ஃபேக்ட் ஃபார் பிகமிங் அன் ஹெச்ஆர், எஸ், இது வந்து ஒரு என்ட்ரி பாயிண்ட், ஒரு கீ மாதிரின்னு வச்சுக்கலாமே, சின்ன சின்ன இந்த மாதிரி விஷயம். பட் சஸ்டெய்னிங் இன் திஸ் ரோல் நீட்ஸ் லிட்டில் மோர் டெப்த். சரி, ஓகே. ஸோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்விக்கான நான் பதில் சொல்றேன். அண்ட் நான் லெட் மீ எக்ஸ்பிளைன் இட் அண்ட் தென் இன்னொரு பார்ட்ல வந்து லிட்டில் மோர் எலாபரேட் ஆன் வாட் எல்ஸ் வி நீட் டு சஸ்டெயின். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டே 1ல என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, யூ நீட் டு கால் பீப்புள். உண்மைதான், யூ நீட் டு கால் பீப்புள் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன். ஸோ எங்க நாங்க கால் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கும், அந்த ஜாப் போர்ட்டல்ஸ்ல இருந்து கால் பண்ணணும். ஜாப் போர்ட்டல்ஸ்ங்கிறது வந்து ஜாப் சைட்ஸ், நாக்ரியா இருக்கலாம், மான்ஸ்டரா இருக்கலாம், லிங்க்டினா இருக்கலாம், ஃபேஸ்புக் இப்போ வரல நினைக்கிறது, ஷைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நிறைய இந்த மாதிரி போர்ட்டல்ஸ் இருக்கு. அது ஆர்கனைசேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஐடியில போயிட்டு நீங்க யூ ஹேவ் டு லாகின். எப்படி கூகுள் சர்ச் பண்றோமோ அது மாதிரி வந்து கீவேர்ட் சர்ச் பண்ணுவோம். கீவேர்ட் சர்ச் பண்ணிட்டு அந்த கீவேர்ட் எங்க கிடைக்கும் அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இப்போ நீங்க மணியை கேட்டீங்க இல்லையா, அப்போ என்ன ரோல் அப்படின்னு கேட்டீங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இந்த டீம் கிட்ட வரும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஹெச்ஆர் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிட்டாலே நிறைய சப் ஃபங்க்ஷன்ஸ் அதுல இருக்கு. லைக் ரெக்ரூட்மெண்ட், போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட், இண்டக்ஷன், ரைட், பிசினஸ் ஹெச்ஆர்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி வெல்ஃபேர்லாம் பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அது மாத்திரம் இல்லாம லீகல் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லீகல் கம்ப்ளைன்ஸ்னா பிஎஃப் பார்ப்பாங்க, ஒரு ஆக்சிடென்ட், அந்த மாதிரியான விஷயங்கள்ல அந்த லீகாலிட்டிஸ். அப்புறம் வந்து கார்பரேட் ஹெச்ஆர் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல நான் பார்த்துட்டு இருந்தது வந்து டேலண்ட் அக்விசிஷன். ஸோ ஹையரிங், ரெக்ரூட்மெண்ட்ல, டேலண்ட் அக்விசிஷன்ல, சோர்சிங்ல தான் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ சோர்சிங்கிறது என்ன, யூ சோர்ஸ் ஃபார் யுவர் ஆர்கனைசேஷன் ஃபார் வேரியஸ் ஸ்கில்ஸ். சரிங்களா? சோ நம்ம பேசிக்கலா நான் கால் பண்றது தான். ஸோ கால் பண்றதுக்கு எங்க வந்து கால் பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஜாப் சைட்ஸ்ல எப்படி கால் பண்ணுவேன் அப்படின்னா, கீவேர்ட் சர்ச் போட்டு கால் பண்ணுவேன். அந்த கீவேர்ட்ஸ் நான் எங்க இருந்து எடுப்பேன் அப்படின்னா, ஆர்கனைசேஷன். இப்போ மணின்னு சொன்னார் இல்லையா, ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொன்னார். ஸோ ஹெல்ப் ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அவங்களுக்கு கம்யூனிகேஷன் வேணும், அவங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து 1 to 5 years of எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அவங்க வந்து இந்த டெக்னாலஜி ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க, யூனிக்ஸ் டெக்னாலஜி, மெயின் ஃப்ரேம் டெக்னாலஜி, அந்த மாதிரி டெக்னாலஜி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து அந்த கீவேர்ட்ஸ் வந்து நான் ஜாப் போர்ட்டல்ல போட்டு அதுல இருந்து வர ரெஸ்யூம் ஒவ்வொன்னாத்தையும் பார்த்து, ஜாஸ் படிக்க இல்லையா, ஸோ ஒவ்வொன்றத்தையும் பார்த்து அந்த ப்ரொஃபைல் ஏதாவது நம்மளுக்கு சூட்டபிளா இருக்கா. இது இல்லாம டிசிஎஸ் ஹோலிஸ்டிக் கிரைட்டீரியா ஒன்று இருக்கும், கிராஜுவேஷன், அந்த ஸ்பெசிஃபிகேஷன் அங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டிசிஎஸ்ல என்ன சொல்றது, கரண்ட் எம்ப்ளாயி டிசிஎஸ் வந்து நான் கூப்பிட முடியாதுல்ல. சோ அந்த மாதிரி சோ அவங்களுக்கு நான் கால் பண்ணணும். இது ஒன்னு. ரெண்டாவது விஷயம், அந்த கால் எப்படி போகும் அப்படின்னா, ஜஸ்ட் யூ கால் த கேண்டிடேட், டெல் வாட்ஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, and if they are interested we need to schedule them for the next level of interview. So இது ஆக்சுவலா சொல்றதுக்கு ஈஸியா இருக்கு. பட் ஒவ்வொருத்தர்கிட்ட நீங்க பேசி, நீங்க அந்த பர்சனை புரிஞ்சு, அந்த பர்சன் கிட்ட நீங்க கேட்டுட்டு, இன் லைன் வித் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பெக்டேஷன் இதுவும் ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். ஒரு நாளைக்கு எப்படியும் வந்து கால்ஸ் மாத்திரம் பாத்தீங்கன்னாக்கா சம்வேர் அரௌண்ட் 20-25 கால்ஸ் பண்ணுவீங்க. அந்த 25 கால்ஸ்க்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்க ப்ரொஃபைல் பாக்குறது அதை விட டபுளா இருக்கும். ஓகே, இது இல்லாம யூ வில் கெட் மெயில்ஸ். So இது வந்து 1-to-1 கால்ஸ் போகும். அப்படி இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து பெரிய டிரைவ்ஸ், அந்த மாதிரி வாக்கிங் டிரைவ்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதுக்கு யூ சென்ட் சம் மெயில்ஸ் அனுப்புவீங்க. அந்த மெயில்ஸ்க்கு எல்லாம் இமெயில் வரும், உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இமெயில் வரும். அந்த இமெயில் எல்லாம் பார்த்துட்டு அதுல இருந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாம வந்து ஏற்கனவே நீங்க ஸ்கெடியூல் பண்ணவங்க இன்டர்வியூக்கு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேருக்கு நீங்க கால் பண்ணணும். அது மாத்திரம் இல்லாம இப்ப ஒரு இன்ஃபேக்ட் இந்த சோர்சிங்ல வந்து என்ன அப்படின்னா, நீங்க கால் பண்ணது மாத்திரம் இல்லாம இஃப் ஈ காட் ஷார்ட் லிஸ்டட், இல்ல அவர் வரல அப்படின்னாலும் நீங்க ஃபாலோ அப் கால் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னாக்கா என்ன லெவல்ல ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டாங்க, அவங்க பேப்பர்ஸ், அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிட்டாங்களா அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். சோ இதுதான் அந்த வெரி ரொம்ப ரொம்ப பிரீஃபா நான் சொல்லியிருக்கிறேன். இது இல்லாம என்னென்ன டூல்ஸ் அப்படின்னு ப்ரிடாமினன்ட்டா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னாக்கா,
அது குரோம் ப்ரௌசர்ஸ், ஏதாவது ஒரு ப்ரௌசர்ஸ் இருக்கும். அந்த ப்ரௌசர்ஸ் எப்படியும் ஒரு குறைஞ்சபட்சம் நான்லாம் வந்து என்னுடைய சிஸ்டம்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10ல இருந்து 15 டேப் ஓப்பன் ஆயிருக்கும். யூ நீட் டு ஷஃபிள் பிட்வீன் தீஸ் டேப்ஸ். அது இல்லாம யூ வில் ஹேவ் இன்டர்னல் கம்யூனிகேட்டர். நீங்க எப்படி ஸ்கைப்னு நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி வந்து டீம்ஸ் இப்ப இருக்கு. அதுக்கு முன்னாடி ஐபிஎம் கிளையண்ட், சேம் டைம் கிளையண்ட் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இமெயில் கிளையண்ட் வந்து லோட்டஸ் நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லோட்டஸ் நோட்ஸ் யூஸ் பண்ணணும். இது இல்லாம யூ வில் ஓப்பன் யுவர் எக்ஸல், ஒரு 2 எக்ஸலாவது ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா அந்த கேண்டிடேட்னுடைய டீடைல்ஸை நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ ரெஸ்யூம்ல இருந்தாலும் எப்ப நான் ஸ்கெடியூல் பண்ணேன், யாருக்கு இந்த ப்ரொஃபைல் அனுப்புறேன் அப்படிங்கிறது. அது மாத்திரம் இல்லாம ஒரு டவுன்லோடட் எக்ஸ்ப்ளோரர் ஓபன் பண்ணிருக்கேன். ஏன்னா அதை வந்து அவர் ஓகே சொன்னதுக்கு அப்புறம் we need to send that to the concerned team. ஸோ இத்தனை அப்ளிகேஷன் நம்ம அட் ஒன் பாயிண்ட் இன் டைம் வந்து ஓபன் பண்ணிருக்கணும். ஸோ இது எல்லாத்தோட சேர்த்து என்னுடைய சிஸ்டம்ல ஜாஸ் ரன் ஆகணும். பிளஸ் ஹெட்ஃபோன்ஸ், பக்கத்துல லேண்ட்லைன் போன் இருக்கும். ஸோ ஒரு காதுல ஹெட்ஃபோன் ரிசீவர், இன்னொரு காதுல போன் ரிசீவர், அண்ட் யூ நீட் டு டைப். ஓகே, ஸோ இது இப்படிதான் வந்து இந்த ஒரு டெய்லி ஒர்க் போகும். நெக்ஸ்ட் லெவல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்லியா ஸோ கம்யூனிகேஷனால நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ இதை சஸ்டெயின் பண்றதுக்கு நான் என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னா, யூ நீட் டு லேர்ன் ஈச் அண்ட் எவ்ரி டொமைன், எவ்ரி ஸ்கில். இப்போ மணி சொன்ன மாதிரி ஹெல்ப் டெஸ்க், அதுலயே வந்து ப்ரொடக்ஷன் சப்போர்ட் இருக்கலாம், டெக்னிக்கல் சப்போர்ட் இருக்கலாம், லெவல் 1 சப்போர்ட் சொல்லுவாங்க, லெவல் 2 சப்போர்ட் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். ஒரு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், ஆக்சுவலா நான் எக்ஸ்பர்டைஸ் பண்ணது லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜஸ், தட் குட் பி ஜெர்மன், பிரெஞ்ச், இட்டாலியன், அந்த மாதிரியான ஸ்பீக்கிங் கேண்டிடேட்ஸ் தான் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணேன் ஆஃப் லேட். ஸோ வேற எங்கேயும் ப்ரொஃபைல் கிடைக்கலன்னா வினோத கூப்பிட்டா இந்த ப்ரொஃபைல் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, ஐ ஸ்டார்ட் ரீடிங் ஈச் அண்ட் எவ்ரி திங். நான் ஒவ்வொரு சீனியர் மேனேஜர்ஸ்க்கும் ஃபோன் பண்ணி இந்த வேலை என்ன பண்ணுவாங்க, என்ன ஸ்கில் இவங்க பண்ணுவாங்க, என்ன மாதிரியான நீட் இருக்கும், ஜேடில ஒரு நீட் இருக்கும், பட் அவங்க பண்ண போற இது வேற மாதிரி இருக்கும். ஸோ யூ நீட் டு எக்ஸ்பிளைன் டு த கேண்டிடேட் அண்ட் கன்வின்ஸ் தெம். ஸோ அதனால அதுல நான் எக்ஸல் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆல் சார்ட்ஸ் ஆஃப் அந்த டெக்னாலஜி சார்ந்த, எனக்கு ஏற்கனவே டெக்னாலஜி ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் ஐ டேக் கேர் ஆஃப் பிபிஎஸ் விங். ஸோ பிபிஎஸ்ல இன்னும் வெர்சடைல், வாய்ஸ், நான் வாய்ஸ் இருக்கும், ஃபினான்ஸ் இருக்கும். அது இல்லாம யூ ஹேவ் ஃபினான்ஸ்லயே வந்து அக்கௌண்ட்ஸ் இருக்கும், ஸோ பேங்கிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றத்தையும் யூ நீட் டு லேர்ன். ஸோ இதுல என்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னா, நீங்க வெறும் ப்ரொஃபைல மட்டும் பார்க்க மாட்டீங்க. யூ வில் நோ ஈச் அண்ட் எவ்ரி ப்ராசஸ்னுடைய ஓரளவுக்கு ஏனோ யூ வில் நோ அபவுட் த ஸ்கில் வாட் த எம்ப்ளாயி டூ. ஸோ அதனால நீங்க நேரம் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் இருக்குது அப்படின்ன உடனே அந்த கேண்டிடேட் இவர் சூட்டபிள் ஆவார்னு ஃபர்ஸ்ட் தெரிய ஆரம்பிக்கும். அந்த தெரிய ஆரம்பிச்ச உடனே அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, நீங்க இது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, ஸோ இங்கேயும் இது மாதிரி தான் இருக்கும், பட் டூல் வேற, அந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. ஸோ திஸ் இஸ் வேர் த சஸ்டெயின் பார்ட் கம்ஸ் இன். ஸோ நான் வெறும் ஃபோன் எடுக்கிறேன், கால் பண்றேன், கேண்டிடேட்ஸ் ஸ்கெடியூல் பண்றேன், வச்சிடுறேன் அப்படின்னு இருந்திருந்தேன்னாக்கா த சஸ்டைனபிலிட்டி வில் நாட் பி தேர். இந்த லேர்னிங் வந்து 2 விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுச்சு. ஒன்னு, எனக்கு கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு, நான் வெறும் ஃபோன் எடுத்து பேசுற வேலை செய்யல, ஐம் ஸ்டார்டட் டு லேர்ன் அபவுட் வேரியஸ் அதர் ஸ்கில்ஸ் as well அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு விஷயம், at the end of the day I'm able to give the apt personnel to my organization. ஸோ இந்த 2 விஷயமே என்னால பண்ண முடிஞ்சது. அண்ட் so these are all the things, my day-to-day activity and the tools and what exactly I do. இது இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணுவாங்க இல்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, there is something called market intelligence. சரிங்களா. ஸோ இந்த டீம் தான் வந்து வில் டெல் ஃபார் எக்ஸாம்பிள் ஆபரேஷன்ஸ்ல இருந்து ஒருத்தர் வந்து எனக்கு நம்மள கேட்கிறாரு, சென்னையில எனக்கு வந்து தாய் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு ஹெல்ப் டெஸ்க் பர்சனல் வித் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னா, ஐ வில் சே கிடையாது, சென்னையில இந்த மாதிரியான ப்ரொஃபைல்ஸே கிடையாது, ஐ நீட் டு பிரிங் தெம் ஃப்ரம் ஹைதராபாத், இல்லைன்னா வேற டெல்லியில இருந்து தான் என்னால எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் வர ஃபேஸ்லயே வந்து இந்த டீம்னால சொல்ல முடியும். தட் இஸ் கால்ட் மார்க்கெட் இன்டெலிஜென்ஸ். அதுவுமே யூ நீட் டு கோ டு த போர்ட்டல்ஸ், யூ நீட் டு சர்ச், கொஞ்சம் கூகுள் ஃபோன் பண்றது, அது மாத்திரம் இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு கனெக்ட் பண்ணி அவங்களோட பேசுறது. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ்ல தான் இது பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே இட் வில் எக்ஸைட் யூ பேசிக்கலி டு சே தி பீப்புள் தட் யூ கேன் ஹையர் இந்த ஏரியால யூ கேன் ஹேவ். ஏன்னா இப்போ ஓகே, இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு, எங்க வேணாலும் பீப்புள் ஒர்க் பண்ணலாம். பட் ஆரம்ப காலத்துல தே யூஸ் டு சே யூ நீட் டு கம் டு த ப்ராசஸ், யூ நீட் டு ஒர்க் இன் சென்னை லொகேஷன் இல்ல பெங்களூர் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்ப வந்து யூ நீட் டு பி ஆன் டாப் ஆஃப் திஸ் மார்க்கெட் நம்பர்ஸ், எவ்வளவு சேலரி யார் வாங்குவாங்க, எந்த கம்பெனில என்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இதுவுமே வேர் எக்ஸைட்டிங். ஹேவிங் செட் தட், இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, மணி சொன்ன மாதிரி தான் இந்த எந்த டூலுமே வந்து ஆரம்பத்துல ஆக்சசபிளா கிடையாது ஜாஸோட. யூ நீட் டு ஈதர் யூஸ் அந்த மவுஸ் ஓவர் கீக்கு யூஸ் பண்றது, ஜாஸ் கர்சரை ரூட் பண்ணி பிசி கர்சருக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் கிளிக் பண்ண வைக்கிறது, இவ்வளோ வேலையும் பண்ண வேண்டியதான் இருந்தது. அது ஸ்டில் இன்ஃபேக்ட் லாஸ்ட் டிசம்பர் வரைக்குமே இதுதான் நிலைமை. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஹவ் பீன் டூயிங் ஆல் தீஸ்